நாட்டு சக்கரை செய்யற இடத்துலயே வந்து நம்ம பார்த்து எடுத்து சாப்பிட போறோம். கலப்படம் இருக்கிற நாட்டு சக்கரை நிறைய வெளியில சுத்திட்டு இருக்குது. அதெல்லாம் பார்த்து நீங்க ஏமாந்துடாதீங்க. இது மாதிரி நல்ல எந்த ஒரு கலப்படமுமே இல்லாத செய்யற இடத்துலயே வந்து வாங்குனீங்கன்னா உங்களுக்கு நல்ல உபயோகமானதா இருக்கும், உடம்புக்கும் நல்ல ஆரோக்கியமானதா இருக்கும். அந்த நாட்டு சக்கரை எப்படி தயாரிக்கிறாங்க அப்படிங்கறத தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். மேனுஃபேக்சரிங் தமிழன் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் முருகன். இப்போ நாட்டு சக்கரை வந்து ரொம்ப பிரபலமாக போயிட்டு இருக்கு. அந்த நாட்டு சக்கரை வெள்ளை சக்கரைக்கு பதிலாக நாட்டு சக்கரை வந்து எல்லா டீ கடைகளில் வீட்லேயும் யூஸ் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட அந்த நாட்டு சக்கரை எப்படி தயாரிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போது நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வட்டம் எஸ் இறையமங்கலம் கிராமம் குளத்தப்பாளையம் அப்படிங்கிற ஊரில் இருக்கோம். இப்போ நமக்காக இங்கே முருகேசன் அவர்கள் இருக்காங்க. அவர்கிட்ட இந்த நாட்டு சக்கரை எப்படி செய்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்குவோம். வணக்கங்க ஐயா. வணக்கம்ப்பா. இப்போ நீங்கள் இந்த நாட்டு சக்கரை தொழில் வந்து எத்தனை வருஷமாக பண்ணிட்டு இருக்கிறீங்க? நாங்கள் இது குறைஞ்சது ஒரு 30 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம்ப்பா. 30 வருஷமா இந்த தொழில் 30 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். சரி, இப்போ இந்த நாட்டு சக்கரை வந்து எதுலேருந்து செய்கிறாங்க? நாங்கள் கரும்புலேருந்து விவசாயத்துலேருந்து கரும்பு, நம்ம சொந்த கரும்பு நாங்கள் காட்டில் விளையிருந்து அடிச்சுக்குவோம். வேறு இடத்துல கரும்பு காசு கொடுத்து வாங்கிட்டு வந்தும் நாங்கள் அதை இல்லைங்காத நாங்கள் செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் மக்களுக்கு. சரிங்க, இது இந்த நாட்டு சக்கரை எப்படி செய்கிறோம் அப்படிங்கிறத எங்களுக்காகவும் வியூவர்ஸ்க்காகவும் செஞ்சு காட்டுறீங்களா? செஞ்சு காமிக்கிறோம்ப்பா. எப்படி கரும்புலேருந்து ஆரம்பத்துலேருந்து அடித்து உங்களுக்கு எடுத்து ஊற்றுறது சக்கரை பண்ண தண்ணி உங்களுக்கு எல்லாம் கிளீனாக செஞ்சு கொடுக்கும். ரொம்ப நன்றிங்க. சரி, இப்போ கிருஷ்ணே ஓடியுது. இப்போ கரும்பை போட்டோம்னா பால் நேரடியாக அங்கே டம்முக்கு போகும். ஐயா, இப்போ எந்த ரகத்தில் இங்கே யூஸ் பண்ணுவோம்? கரும்புலேயே நிறைய ரகம் இருக்குல்ல. இப்போ நம்ம நாட்டு சக்கரை எந்த ரகம் நல்லா இருக்கு? நீங்கள் எது யூஸ் பண்ணுறீங்க? நாங்கள் மெயினாக ரோஸ் யூஸ் பண்ணுவோம், டவுலம் ஜீரோன்னு ஒன்று யூஸ் பண்ணுவோம். இது ரெண்டு தான் மெயினாக யூஸ் பண்ணுவோம். மற்றபடி இந்த பொங்கலுக்கு வர அதெல்லாம் யூஸ் பண்ணுனா நம்ம சக்கரை எடுக்க முடியாது. இன்னும் நிறையா ஐட்டங்கள்லாம் மில்லுக்கெல்லாம் போகிற கரும்பு இருக்குது. அந்த கரும்பை வச்சு நம்ம சக்கரை உற்பத்தி பண்ண முடியாது. இதுக்கு வந்து ரோஸு டவுலம் ஜீரோன்னு ஒன்று வெள்ளை ரகம், அது ரெண்டு தான் மெயின். ஓகே. மீதி எல்லாம் ஒன்றும் சுத்தப்படாது, அதெல்லாம் மில்லுக்கு தான் ஆகி. சரிங்க. இப்போ ஒரு டைம் ஒரு கொப்பரை நிறையா நம்ம போட்டு எடுக்கணும்னா தான் எவ்வளோ கரும்பு தேவைப்படும் நமக்கு? 1200 ரூபா தேவை. 1200 கிலோங்களா? 5 பாட்டு 150 ரூபா, 130 ரூபா. அதான் ஒரு நல்ல கரும்பாக இருந்தால் ஒரு 10 கிலோ கூடுதலாக வரும். கரும்பு கொஞ்சம் தெரியலாம் இருந்தால் 10 கிலோ குறையாக வரும். ஆவரேஜாக 150 கிலோ வரும் 1200க்கு. இப்போ அந்த மிஷினில் கரும்பு அடிக்கிறத பார்த்துருப்பீங்க. அந்த கரும்பில் வர பால் எல்லாம் இங்கே தானே மோட்டர் மூலியமாக இங்கே வந்துடுது. இதிலிருந்து ஆலைக்கு அப்படியே எடுத்து விட்டுக்குவாங்க. இப்போ இந்த சக்கையெல்லாம் என்ன பண்ணுவீங்க? இந்த சக்கையெல்லாம் கொண்டுட்டு போய் நாங்கள் வெயிலுக்கு போட்டு உணர்த்தி காய வச்சு சாயங்காலம் அடுப்பு கொண்டாந்து போட்டுருவோம். இதையே அப்படியே காய வச்சு அடுப்பில் ஆலைக்கு போட்டுக்கிறோம். இதையே அடுப்பு நெருப்புக்கு போட்டுருவோம். ஓகே. அடுப்புக்கு அப்புறம் நெருப்புக்கு இதே யூஸ் பண்ணிக்கிறோம். இது வேஸ்ட் பண்ண மாட்டோம். இதுதான் எங்களுக்கு மெயின். சரிங்க. அக்கா, உங்கள் பேருங்க? ராஜேஸ்வரி. நீங்கள் வந்து இங்கே ஆலை எரிச்சு விட்றதுங்களா? ஆமாங்க, அடுப்பு எரிக்கிற வேலை தான் எனக்கு. சரிங்க. இந்த நாட்டு சக்கரையை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க? நாங்கள் டீயும் வைப்போங்க. பாலை காய்ச்சி அதில் ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் சர்க்கரை போட்டு குடித்தோம்னா அது பூஸ்ட் மாதிரி இருக்கும். டேஸ்ட்டாகவும் இருக்கும். சரிங்க. அது இல்லாமல் வேறு ஏதாவது உடம்பு பிரச்சனைக்கு பிரச்சனைக்கு வந்து லோ ப்ரெஷராக இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி 1 ஸ்பூன் சர்க்கரை போட்டு தண்ணியாட்ட கலக்கி விட்டு குடிச்சோம்னா அது லோ ப்ரெஷர் கொஞ்சம் கை கால் நடுக்கமெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிரும். லோ ப்ரெஷருக்கு பச்சை தண்ணியிலே ஊற்றிங்களாங்களா இல்லை பச்சை தண்ணியில் தான்? பச்சை தண்ணியிலே கலக்கிங்களா? ஆமாங்க, பச்சை தண்ணி தான். ஓகே நேயர்களே, பார்த்துங்க. நம்ம இங்கே எதுக்கு வந்தோம்னா இந்த நாட்டு சக்கரை எப்படி தயாரிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் வந்திருக்கோம். ஆனால் இவங்க நமக்கு ஒரு நல்ல ஒரு ஆரோக்கிய டிப்ஸ் ஒன்று சொல்லியிருக்கிறாங்க. லோ ப்ரெஷர் இருந்ததுனாக்க பச்சை தண்ணியில் இந்த நாட்டு சக்கரையை கலக்கி குடித்தோம்னாக்க லோ ப்ரெஷர் சரியாயிரும், அந்த கை கால் நடுக்கெல்லாம் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நோட் பண்ணிக்கிங்க. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. தேங்க்ஸ். அண்ணா, உங்கள் பேருங்கண்ணா? இளையப்பன்.
இளையப்பனுங்களா? சரி, இப்போ உங்களுக்கு இங்கே என்ன வேலை கொப்பரைட்டிங்களா? கொப்பரைட்டு வந்து ஃபஸ்ட்டு பால் விட்டது பார்த்தீங்களா, பால் விட்டதும் ஒரு காமனே கழிச்சு கோலைங்கிறது மேலே அப்படியே வரும். ஆமாம். அழுக்காகப்பட்டது அப்படியே மேலே வரும். ஆமாம். அதை வந்து சுத்தமாக எடுத்துடணும். ஓகே ஓகே. சுத்தமாக எடுக்கணும். குறைஞ்சபட்சம் ஒரு அரை மணி நேரம் எடுத்தோம்னா இந்த நிலைமைக்கு இருக்கும். ஓகே. அந்த அழுக்கு சுத்தமாக எடுக்கலைன்னா வந்து சர்க்கரை வந்து புளிப்பு மாதிரி ஆகிக்கும். சர்க்கரை டேஸ்ட்டு மாறும். டேஸ்ட்டு மாறும். அதனால தான் இந்த அழுக்கு எடுக்கிற வேலை மெயின் வேலை. சரிங்க சரி. பாவாகிற வரைக்குமே எரிச்சு விட்டுட்டே தான் இருக்கா? என்ன வியூவர்ஸ், இங்கே பார்த்தீங்களா எப்படி பச்சை பசேர்னு இருக்குது. இந்த பச்சை பசேர்னு இருக்கிற கரும்பு தோட்டத்தில் இருந்து தான் கரும்பு பால் எடுத்து நாட்டு சர்க்கரை செய்கிறாங்க. அப்புறம் 2 மணி நேரம் எரிஞ்சது போக பதத்துக்கு வரும். கரெக்டான பதமாக எடுத்து ஊற்றி குட்டியில் பார்த்து. கரெக்டான பதம் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதாவது தெரியும்னா நான் இப்போ கையில் அள்ளி தண்ணீர் விட்டு பார்த்தோம்னா கெட்டியாக இருக்குது அந்த பாவு. ஓ ஓகே ஓகே. கெட்டி பதம் பிடிக்கிறது அப்படிம்பாங்களே, அதுதாங்க கெட்டி பாத்தில் இருக்கும். இந்த பதம் இந்த கண்டிஷன் வந்துச்சுன்னா சர்க்கரை நாட்டு சர்க்கரை. ரொம்ப லூஸாக விட்டோம்னா சர்க்கரை ஆகாது. சரி. கடும் பதங்கிறது அதுதான். சர்க்கரைக்கு வந்து கடும் பதம். ஓகே. இப்போ வந்து இந்த பாவு ஆத்துறதுங்களா? அதை பாரு. இப்போ எடுத்து ஊற்றியாச்சு. எடுத்து ஊற்றின பிற்பாடு பாவை ஆற்றியாச்சு. ஆற்றின பிற்பாடு இன்னி சுரண்டணும், சுற்றி சுற்றி சுரண்டணும். சைடில் இருக்கிறது எல்லாத்தையும் சுரண்டி உள்ளே போடணும். உள்ளே போட்ட பிற்பாடு அதை திருப்பி போடணும். திருப்பி போடணும். அடியில் இருக்கிறது மேலே வர மாதிரி திருப்பி போடணும். இப்போ நான் திருப்புறேன். ஓகே. காயை உணர்றதுக்கு திருப்பி. அடியில் இருக்கிறதெல்லாம் உணர்றதுக்காக. அடியில் இருக்கிறதெல்லாம் பாவா கிடக்கு. ஆமாம். அதை திருப்பிட்டோம்னா தான் எல்லாமே. ஓகே ஓகே. முதல் ஒரு மட்டும் திருப்பிட்டேன். இப்போ 2வது மட்டும் திருப்புறேன். ஓகே. இப்போ 2வது மட்டும் திருப்பியாச்சு. ஓகேங்க. இப்போ மறுக்க இருக்கிற ஓரமெல்லாம் எடுத்து உள்ளே போடணும். சரி. உள்ளே போடணும். பிடிச்சிக்கணும். 4 மூலம் எடுத்து போட்டாச்சு. அப்போதான் மிஷின் ஓட்டுறதுக்கு சௌகரியமாக இருக்குது. இந்த மிஷினை இதுக்குன்னே ரெடி பண்ணுது. இதுக்குன்னே ரெடி பண்ணுது மிஷினு. இதுக்குன்னே சர்க்கரைக்குன்னே ரெடி பண்ணுது. தனியாக ஆர்டர் கொடுக்கணும். இப்போது நாங்கள் சர்க்கரையை உடச்சு விட்டு மறுக்கா 4 மூளை எடுத்து போட்டு மறுக்கா ஓட்டணும். குறைஞ்சது ஒரு கொப்பரை எடுத்து ஓட்டா சர்க்கரை பண்ணால் 2 இதில் 1 மணி 3 மணி நேரம் ஆகும். ஓட்டி அப்படியே ஓட்டணுமில்ல, அதே மாதிரி இன்னொரு ஓட்டி அள்ளி கட்டுவோம். மொத்தம் 3 ஓட்டு. 2 மட்டும் திருப்பணும். 3 மட்டும் அங்கே ஓட்டணும். 2 மட்டும் ஓட்டி அதெல்லாம் சுற்றி ஓரம் எடுத்து போட்டோம்னா சர்க்கரை சுடு சர்க்கரை கொஞ்சம் பொடிஞ்சதுன்னா மறுக்க நாங்கள் பால் அடிச்சுட்டு வந்து இதை ஓட்டியல்னா எங்களுக்கு கணக்காக நல்லா இருக்குது. சர்க்கரை பலன்னு இருக்குது. இப்போ இது இவ்வளோ தூரம் இருக்குதுன்னா இப்போ கொஞ்சம் சூடு வருதுன்னா அப்போதைக்கு சூடு இருக்காது. லைட்டாக சூடாக இருக்குது. அப்போ சூடு இருக்காது. இப்போ லைட்டாக அப்படியே கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அது அப்புறமா வந்து போட்டோம்னா இன்னும் பொடியே நல்லா இருக்குது. தெளிவாக இருக்குது. இதுதான் நாட்டு சர்க்கரை. சுத்தமாக நாம்ளே தயாரிக்கிறது நாட்டு சர்க்கரை. நல்லா பாரு.
அப்படி பளபளன்னு உழுவோணும் சர்க்கரை பளபளன்னு யா. இப்போ இங்கே வேலை செய்யணும்னா உங்களுக்கு மொத்தம் எத்தனை ஆள் தேவைப்படும்? 5 ஆள் தேவைப்படும். 5 ஆள் தேவைப்படுது ஒரு நாளைக்கு. ஒரு நாளைக்கு 5 ஆள் தேவைப்படும். என்னென்ன பண்ணுறீங்க அந்த 5 பேர்? 5 பேர்த்துல காலையில் கெரசரோட்ட 3 ஆள், 2 ஆள் கரும்பு கொடுக்கணும். ஓகே. ஒரு ஆள் வர்ற சக்கையை அதை அள்ளணும். அந்த அடுப்பு தானே எரி விடுறோம்ல, அந்த எரி விடுற அடுப்பை அந்த அடுப்பால் அந்த வேலையை செய்யணும். சரி. மீதி ஒரு ஆள் இருக்குல்ல, அந்த ஒரு ஆள் அடுப்புக்கு தீனி அந்த காஞ்சி ஒதுக்கி வச்சுருக்கோம்ல, அதை கொண்டாந்து கட்ட தள்ளணும். மொத்தம் கிரசர் விட்டா 5 ஆள் இங்கே இருக்கணும் ரெடியில். குறைஞ்சபட்சம் 5 ஆள் தேவைப்படும். அப்படி இருந்தால் தான் நம்ம இங்கே ஆளை போட முடியும், ஓட்ட முடியும். இப்போ 3வது தரமும் ஓட்டியாச்சு இல்லைங்களா? ஆமாம். இதுக்கு மேலே நம்ம வேறு ஏதாவது பண்ணுங்களா இல்லை சக்கரை? இல்லை, அவ்வளோதான். இனிமேல் மூட்டை பிடிக்கிறது தான். சரிங்கய்யா. ஆமாம். ஆமாம், கொஞ்சம் நேரம் சாப்பிட்டாரு. கொடுங்க பார்ப்போம். சாப்பிட்டாரு. இங்கே பாருங்கள், நாட்டு சக்கரை செய்கிற இடத்துலையே வந்து நம்ம பார்த்து எடுக்கிறோம். எடுத்து சாப்பிட போகிறோம். எப்படி இருக்குன்னு தெரில, பார்ப்போம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ நாட்டு சக்கரை சாப்பிட்டா சளி பிடிக்காது இல்லைங்களா? இல்லை, பிடிக்காது. ஏற்கனவே கட்டியாக இருக்கிற சளி கூட இதை சாப்பிட்டாக்க கொஞ்சம் கரைஞ்சி இதாகும் அப்படிம்பாங்க. ஆமாம். அதே மாதிரி ஏன்னு கேட்டீங்கன்னா கெமிக்கலாக இன்னும் வேறு ஏதாவதுமா அதெல்லாம் எதுவும் இல்லை. ஆமாம். ஒன்லி ஆமாம், கூடவே இருந்து பார்த்தனே, எதுவுமே நீங்கள் கலக்கலையே. ஆமாம். அதே மாதிரி இந்த நாட்டு சக்கரைலாம் பார்த்தீங்கன்னாக்க ரத்த கொதிப்புக்கு நல்லது. சர்க்கரை வியாதி வராமல் வெள்ளை சக்கரை சாப்பிட்டோம்னா சர்க்கரை வியாதி வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்குது. ஆனால் நாட்டு சக்கரை சாப்பிட்டா சர்க்கரை வியாதி வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி. கெமிக்கலாக ஒன்றா எதுவும் இன்னும் கலப்படம் இல்லை. அதே மாதிரி இதயத்துக்கும் இதை சாப்பிட்டா நல்லதுங்கிறாங்க. அதே கலப்படம் இருக்கிற நாட்டு சக்கரை நிறையா வெளியில் சுற்றிட்டு இருக்குது. அதெல்லாம் பார்த்து நீங்கள் ஏமாந்துடாதீங்க. இது மாதிரி நல்ல எந்த ஒரு கலப்படமுமே இல்லாத செய்கிற இடத்துலயே வந்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நல்ல உபயோகமானதாக இருக்கும். உடம்புக்கும் நல்ல ஆரோக்கியமானதாக இருக்கும். இப்போ நாட்டு சக்கரை பார்த்தீங்கன்னா நாட்டு சக்கரை தான் உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நல்ல சீனிக்கு பதில் இது எல்லாத்தையும் உபயோகப்படுத்தணுங்கிறாங்க. முன்னைக்கு இப்போ உங்களுக்கு முன்னேற்றம் இருக்குங்களா? வரவேற்பு இருக்குங்களா அந்த நாட்டு சக்கரைக்கு? வரவேற்பு எங்களுக்கு 90% இருக்கு. எங்களுக்கு 90%. இன்னைக்கு அந்த வெள்ளை சர்க்கரை விட்டுட்டு நாட்டு சர்க்கரையில் எதுவும் நாங்கள் கலப்படம் பண்ண போகிறதில்ல. நாங்கள் சுத்தமான கரும்பாக அடித்து இயற்கை முறையாக நாங்கள் 5-6 பேர் சேர்ந்து ஆளுகளை வச்சுக்கிட்டு அவர் ஓனரு அதை எங்களை பராமரிப்பு எந்த ப்ராப்ளமும் இல்லாத எங்களை நடத்தி கொடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். நாங்கள் 30 வருஷமாக நாங்கள் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதனால எங்களுக்கு மக்கள் நல்லா அதிகமாக எங்களை விரும்பி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வர்றாங்க. இப்போ எந்தெந்த ஊரில் இருந்தெல்லாம் இங்கே வந்து கேட்குறாங்க உங்ககிட்ட? இங்கேருந்து எப்படி போனீங்கன்னா பலாது எல்லாம் நிறைய இடத்துல இருந்து வர்றாங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக தமிழ்நாட்டுக்கு வெளியே இருந்து வராங்களா? தமிழ்நாட்டுக்கு வெளியிலிருந்து கூட வர்றாங்க. வெளியில் எக்ஸ்போர்ட்டு கூட ஆகுது. எங்களுக்கு எக்ஸ்போர்ட் வேறு நாட்டுக்கே கூட ஆகுது. ஏன்னா கேட்டீங்கன்னா எங்களுக்கு தரமாக இருக்குது, குவாலிட்டி நல்லா இருக்குது, தொழிலும் சுத்தமாக இருக்குது, எல்லாமே 99 பங்கு சுத்தமாக இருக்குது. நீங்களே பார்த்துருப்பீங்க இங்கே எப்படி செஞ்சாங்க அப்படிங்கிறத. இது மாதிரி நீங்களும் உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா எங்களை கான்டாக்ட் பண்ணிக்கலாம். நம்பர் கீழே போட்டிருக்கிறோம். அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு வாங்கிக்கலாம். சரிங்க ஐயா, எங்களுக்காக இவ்வளோ பொறுமையாக இந்த சர்க்கரை எப்படி நாட்டு சர்க்கரை எப்படி செய்யறதுன்னு சொல்லி செஞ்சு காட்டினீங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது தான் நாங்கள் உங்களுக்கு சொன்ன போல வந்து நாங்கள் தனியாக ஒன்றும் சொல்ல, உண்மையாக நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அது நாங்கள் உண்மையை நாங்கள் உங்கள்கிட்ட அதை சரிங்க. கண்டிப்பாக நிறைய பேர் இதை பார்த்துட்டு உங்களுக்கு கூப்பிடுவாங்க. அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நல்ல முறையில் பண்ணி கொடுங்க. கண்டிப்பாக கொடுப்போம். சரிங்க, இல்லைங்காத கொடுப்போம். எந்த இது இல்லாதபடிக்கு சுத்தமாக கொடுப்போம். சரிங்க, ரொம்ப நன்றிங்க. என்ன நேயர்களே, நாட்டு சக்கரை எப்படி தயாரிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமானதாக தான் இருக்கும். மேலும் இது மாதிரி நிறைய வீடியோக்கள் நம்ம சேனலில் தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருப்போம். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நீங்களும் இது மாதிரி ஏதாவது ஒரு பொருள் தயாரித்து அதையும் நம்ம சேனலில் பதிவிடணும் அப்படின்னு நினச்சாக்க நம்ம சேனலுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களோட இடத்துக்கே வந்து நீங்கள் எப்படி தயாரிக்கிறீங்க அப்படிங்கிறத வீடியோ எடுத்து அதையும் நம்ம மேனுஃபேக்சரிங் தமிழன் சேனலில் பதிவிடுறோம். நன்றி.